வணக்கம். இனிய தமிழ் தாய் சொந்தங்களுக்கு இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ் நில மக்களமைப்பின் தலைவர் வி. வினோகரன் 24ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. அந்த வகையில் இம்மினிய உறவுகளுக்கு தமிழ் தாய் சொந்தங்களுக்கு ஒரு விழிப்பூட்டல் கருத்தாகவே இந்த நிலையினூடாக கருத்தை முன்வைக்க விரும்புகின்றேன். இம்மினிய தமிழ் தாய் சொந்தங்களே, தமிழினம், அதாவது சொல்லப்போனால் எமது இனம் 2009 பிற்பாடு ஒரு அபிலாசை கொண்ட இனமாகவே நாங்கள் உருவெடுத்து வாழுகின்றோம். எங்கிருந்தாலும் அந்த வகையில பார்த்தீங்கன்னா, யார் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கணுமோ இல்ல அரசியலுக்கு வந்தவர்களோ முதலாவது பேச போற விடயம் தமிழீழ விடுதலை போராட்டம் விடயம் பேசுவார்கள். நீங்க நிகழ்காலத்தில், இந்த கடந்த காலத்தில் நிகழ்காலம் வரைக்கும் பார்த்திருப்பீங்க. அந்த வகையில உண்மையில உறவுகளை உற்று நோக்கி பாருங்கள். வரும்போது வண்டல் மாடல வந்தவர்கள் ஒரு கொஞ்ச நாள் பார்த்தால் அவர்களுக்கு ஏசி கார், ஏசி வீடு, வலது கைக்கு இடது கைக்கு கையா அடியாட்களோ இல்ல வேலைக்காரரோ வச்சு கொண்டாந்து இருக்கணும். இப்ப சமீப காலமா நீங்கள் பாத்தீங்கன்னா சகிக்க முடியல உறவுகளே. அதாவது ஒரு சமூகத்தை வழி நடத்துறவனோ இல்லை ஒரு குடும்பத்துக்கு தலைமை தாங்கிறவனோ அவன் சரியான ஆட்களாக இருக்க வேண்டும். மக்களுக்கு சேவை செய்கிறவனாக இருக்க வேண்டும். மக்கள் மேல மதிப்பு கொண்டவனும் மக்கள் பிரச்சனை பார்க்கக்கூடியவனாக இருக்கணும். அபிலாசி என்றதை நாங்கள் 3ஆம் கட்டம் பார்ப்போம். அடுத்த 3ஆம் கட்டம் அவன்தான் மக்களை வழிநடத்த தகுதி உடையவன், மக்களுக்கு பிரதிநிதியாக வேற தகுதி உடையவன். கடந்த கால தேர்தலில் இருந்து பார்த்தீங்கன்னா பிரதேச தேர்தல் வரைக்கும் மக்களிடம் நின்று பதில் சொல்ல தெரியாதவர்கள்லாம் மக்களிட பிரதிநிதிகளாக சித்தரிக்கப்பட்டவர்கள். ஆட்சியை சொல்லி சவைக்க முடியாம கிடக்குது, பார்க்க முடியாம கிடக்கு. இந்த கர்மாந்தம் பிடிச்ச வீடியோக்களை ஏதோ ஒரு நல்ல நியூஸை பார்ப்போம்னு போனால் அந்த கர்மாந்தம் பிடிச்ச வீடியோக்கள்லாம் பெறுது இணையதளங்களூடாக. அதுக்குள்ள இந்த தேசிக்கு அப்படிங்கிற தேசியவாதிகள் ஏகப்பட்ட பேர் உருவாகிட்டோம். இந்த டிக்டாக் தளங்கள்ல போய் பாருங்க. டிக்டாக் தளங்கள்ல போட்டிருக்கிறது தமிழீழ படம், போட்டிருக்கிறது தேசிய தலைவர் படம், போட்டிருக்கிறது புலி சின்னம், கதைக்கிற முழுக்கப்பட்ட தூசணம். முதல் இதற்கொரு சட்டத்திய நடவடிக்கையை மேற்கொள்ளணும் உறவுகளே. அடுத்தது அவரவர் தனிப்பட்ட ரீதியாக வந்து முரண்பட்டு கொண்டு அவர்களின் குடும்பங்களை சித்தரிக்கிறது, அந்நியர்களை இழுத்து சித்தரிக்கிறது, மனைவியை இழுத்து சித்தரிக்கிறது, அவதூறான சித்தரிப்புகள், பிள்ளைகளை இழுத்து சித்தரிப்பது, இதெல்லாம் ஒரு அவதூறான சித்தரிப்புகள். மற்றது இந்த டிக்டாக் தளம் என்றது கடந்த காலம் உற்று நோக்கி பாருங்க உறவுகளை, உற்று நோக்கி சொல்லுகின்றேன் உங்களுக்கு. உண்மையான கருத்துக்களை சொல்லிய நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க உறவுகளே. கடந்த காலம் இதே போலதான் பலதரப்பட்ட இயக்கங்கள் உருவாகி பேரணவாதத்துக்கும் சிங்களத்துக்கும் சண்டை ஆரம்பிக்க முந்தைய தமிழனுக்குள்ள தமிழன் சண்டை ஆரம்பிச்சுட்டு உறவுகளே. சண்டை ஆரம்பிச்சு அந்த பலதரப்பட்ட தமிழ் இயக்கங்களுக்கு இருந்த அவ்வளவு பேரும் அழிந்து ஒளிந்தது. கொள்கை பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, கருத்து முரண்பாடு, செயற்பாட்டு முரண்பாடு, அப்படி பலதரப்பட்ட முரண்பாடுகளால் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கங்களே அழிகிறதுக்கு காரணகர்த்தாவாகினது. அழிஞ்சது மொத்தத்துல தமிழினம். அதன் பின்புதான் அதிகூடிய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. 90 ஆண்டுகளுக்கு பிற்பாடுதான், 90ஆம் ஆண்டுகளுக்கு பிற்பாடுதான் பேரணவாதத்துக்கும் தமிழினத்துக்கும் உக்கிரபோர் உருவாக்கம் செய்தது. முதலெல்லாம் 500, அதாவது தமிழீழ விடுதலை புலிகளிலே இந்திய ராணுவம் வெளியேறல வெறும் ஒரு 1000த்துக்குட்பட்ட போராளிகள்லாம் வீரமரம் அடைஞ்சிருந்து ஆரம்பகால முதல் கட்டம் பேரணவாதத்தோட சண்டையிட்டத்தில் இருந்து அதற்கு பிற்பாடுதான் இழிவும் தமிழனுக்கு அதிகூடிய பட்சமாக உருவாக்கப்பட்ட உறவுகளே. ஆனா அன்றைக்கு இப்படி உருவாக்கப்பட்ட அழிவு இன்றைக்கு இந்த டிக்டாக் தளங்களால உருவாக்கம் செய்த வண்ணமே வருகின்றார்கள். பலரை நாம் பார்த்திருக்கிறோம். போராட்டம் அண்டாலே என்னன்னு தெரியாதவர்கள்லாம், ஓடி ஒளிந்தவர்கள்லாம் இன்றைக்கு இந்த யூடியூப் தளங்கள், இணையதளங்களை பார்த்து போராட்ட வரலாறு கதைச்சு, அதாவது எமது மக்களை திசை திருப்பி அவர்களின் மூளைகளை செலவை செய்து திசை திருப்பி, அதாவது ஒரு இழிவை ஏற்படுத்துற வண்ணம் உருவாக்கம் செய்த வண்ணம் இருக்கு இந்த டிக்டாக் தளங்கள்.
இதுல கூடிய வரையில படித்தவர்கள் புத்திஜீவியல் அறிவாளிகள் இல்ல, நான் பார்த்தேன். மற்ற தளங்கள்ல வந்து 8 பேர் 10 பேர் என்று உருவாக்கம் செய்து கொண்டு நின்று கொண்டு அவர்களுக்குள் ஒரு முரண்பாடு, அவர்களுக்குள் ஒரு முரண்பாடு. ஒரு ஒரு தளம் போய் பார்த்தால் வந்து கொஞ்சம் நாகரிகமான தளமா இருக்கும், ஒரு தளத்துல பார்த்தால் பட்டப்பட்ட தூசணம், அதோட மகளிர், ஏகப்பட்ட மகளிரப்பா. 24 மணி நேரம் வீட்டை சமைச்சுத்தான் பிள்ளைகள் கணவனுக்கு கொடுக்கின்றார்களோ தெரியல பார்க்கும்போது. வேலை வட்டி இல்லாதவர்கள். அந்த அந்த நிகழ்வு செய்யணும், இந்த நிகழ்வு செய்யணும், அந்த ஆர்ப்பாட்டம் செய்யணும், அந்த நிகழ்வு சொல்ல அதுக்கு போனால் நீ ஒரு 50,000 அனுப்பு, நீ ஒரு 1,00,000 அனுப்பு, நீ ஒரு 3,00,000 அனுப்பு. இதுதான் கதை. ஒரு தரம் அதில் பார்த்தா 100ல ஒரு 10 பேர் தான் மது வருந்தாமல் வருகணும். மற்ற 90% ஆக்களும் அந்த டிக்டாக் தளத்துக்குள்ள மது வருந்தி போட்டு தான் வருகணும். டிக்டாக்கு அது டிக்டாக் தேசிக்காவாதிகள்னா நான் சொல்றது. ஏன் இப்படியான அநாகரிகங்களை செய்றீங்கள்? மனிதனா வாழ கத்துக்கொள்ளும் உறவுகளே. கூட்டி இப்ப நான் உங்களோட பிரச்சனை இல்லை, நீங்க குடிக்கிறீங்கள், வரிக்கிறீங்கள், இல்ல இன்னொரு மனைவியை வச்சிருக்கிறீங்கள் என்றதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. உங்களோட வேலையை நீங்க பாருங்க. நீங்க 3 மனைவி வச்சு கொள்ளுங்க, வேலைக்கு போங்க, 3000 சம்பாதிச்சு கொண்டு ஒரு மனைக்கு 1000 கொடுங்க. அதை எடுக்கிறாது. சட்டத்தை நீங்க யாரும் கையில் எடுக்கிறாதே செய், தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க சட்டத்தை கையில் எடுத்தால் நீங்கள் வன்முறையாளர். இதை பாருங்க, இந்த செவ்வந்தி இந்த கதை எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. எதுக்குமே எந்த சலுகையுமே ஆசைப்படாதவர். அவருக்கு இருந்த ஆசை, ஒரே ஆசை வெளிநாடு போகணும். பாருங்க, ஒரு அபிலாசை கிடைச்சதோ இல்ல, உன் லைஃபே நீ அழைச்சிட்டாய். உனக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா? நல்ல அறிவும் இருக்குது. இந்த காணொலி ஊடாப்ப நான் பார்த்து கொண்டு வா. வேணாம், இதெல்லாம் விட்டு போட்டு கடந்த காலம் நாங்கள் அழிஞ்சு முடிஞ்சுது. நிகழ்காலத்துல அழியாமல் நாங்கள் வாழ்றதுக்கு வழி சமைப்போம். வளர்ந்து வர சமூகத்துக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்போம், நல்லதை கற்றுக் கொடுப்போம். ரெண்டு வகையில உறவுகளை நான் கேட்கிறேன். இதோட எல்லாத்தையும் விட்டு போட்டு நீங்கள் எல்லாம் குடும்பம் குட்டிகளோட இருக்கிற, நீங்கள் பிள்ளைகளை வச்சிருக்கிறீங்க, மனைவியை வச்சிருக்கிறீங்க, எல்லாரும் உங்களுக்கு இருக்கு, நல்ல பணம் இருக்குது. இந்த வெளிநாடு போனவர் எல்லாம் இங்க வீட்டுக்கு ஒரு நாட்டை காக்க விரைந்து வாரீர்கள். நாங்கள் கூவி திரியும் போதெல்லாம், போராட்டத்துல கூவி திரியும் போதெல்லாம் நீங்க ஓடி ஒளிஞ்சீங்க. இப்ப பார்த்தால் நீங்கள் எல்லாம் தேசிய தலைவருக்கு மெய்ப்பாதுகாவலர் இருந்தெல்லாம் கதைக்கிறீங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும், பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். உங்களை பற்றி எல்லாம் உங்களோட செயற்பாடு எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் யார் எப்பேற்பட்டது ஏன்னா ஈய கிள்ளோணும், ஈசல் வருது, வேற வேலை வட்டி இல்லையா? 24 மணி நேரம் ஒரு கருத்தை சொன்னா அந்த கருத்து விளக்கமான கருத்தா இருக்கணும். உறவுகளை தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த பாருங்க, 14,000 மோட்சில ஒரு பைத்தியத்தை உருவாக்கி விட்டாங்க. அது மொத்தத்துல ஒட்டு மொத்தத்துல கடந்த காலத்துல தமிழனுக்கே தமிழன் காட்டியும் கொடுத்து கூட்டியும் கொடுத்து தமிழன் அழிவுக்கு ஏற்படுத்தினது. அதை கூட மன்னிக்கலாம் போடுது. இது பண்ற ஒட்டு மொத்தத்துல போக்கிழந்து கொண்டு ஐயோ புலம்பெயர் தேச உறவுகளை கேவலப்படுத்துறது, இங்க வடகிழக்குல உள்ளவன் எல்லாம் குடுவடிக்கிறான். இது எங்க சாய்க்கிறோன்னு தெரியாம கிடக்கப்பா. வளர்ந்து வர சமூகத்தை நாங்கள் நல்லதை சொல்லிக் கொடுப்போம், நல்லதை கற்றுக் கொடுப்போம், நல்ல ஒரு வழிகாட்டலை கொண்ட திணிப்போம் சமூகத்துக்குள்ள. கடந்த காலம் தான் ஆயுத கலாச்சாரம் கண்டு வாழ வேண்டிய உயிர் எல்லாம் போய் துளைஞ்சுது. அண்டே பாருங்க, அங்க ஒரு 2 மாவீரத்தி அம்மா அந்த வீட்டை பெலர் கொண்ட கட்ட என்ன மான்காரன் வந்து அப்படி இருக்கா. படுத்திருக்கும் போது, நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது அந்த அம்மாவுக்கு 1000 ரூபாய் சாமான் கொடுக்க பக்கம் இல்லை. தேசியமா கதைக்கிறீங்க கடந்து கொண்டு பார்க்க முடியாம கிடக்கு. இதே மாதிரி இன்னும் கணக்க பிரச்சனை இருக்கு. பார்த்துக்கொள்ளுங்க, தெரிஞ்சு கொள்ளுங்க. வளர்ந்து வர சமூகத்துக்கு நல்லதை சொல்லுவோம், நல்லதை கற்றுக் கொடுப்போம். உறவுகளே, நாட்டில் நாங்கள் தூய்மையாக உண்மையான ஒரு மனிதர்களாக வாழ்வோம் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.